மிச்ச நாளை போல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை. அதுக்கு இன்றைக்கி வெஜிடபிள் சாம்பார் தான் செய்கிறேன். வெஜிடபிள் சாம்பாருக்கு பொட்டேட்டோவும் கேரட்டும் டாலும் இருந்தாலும் போதும் தான், நல்லாவே டேஸ்ட்டாக வந்துடும். தோசை பெட்டர் வந்து நல்லா சாஃப்டாக வரத்துக்கு 1 கப் ரைஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த தோசை பெட்டர் நல்லாவே சூப்பராக வந்திக்குது. துவையல் செய்யக்குள்ளே மிச்சமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு மிச்சமே நல்ல. நான் தோசை செய்ய பழகினது எங்களோட உம்மா கிட்ட தான். எங்களோட உம்மா தோசை செய்கிறதுல சூப்பர் எக்ஸ்பர்ட். அதே மாதிரி தான் அவங்களோட கைப்பட்ட சாப்பாடு என்ன டேஸ்ட்னு எங்களுக்கே விளங்காது. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட பழகினது தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எப்படியுமே தாய்மார்கள்ட்ட பழகினது என்றைக்குமே வீண் போகாது. சாம்பாருக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போ தான் தோசை செஞ்சாலும் அது பட்டர் மிக்ஸ் ஸ்வீட் தோசை தான் ஃபஸ்ட்டுக்கு, அதுக்கு போகிறது தான் மற்றதெல்லாம். துவையலுக்கு நல்லாவே லைம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய துவையலும் ரெடி பண்ணி கொண்டேன். வெஜிடபிள் சாம்பாரும் தோசையும் துவையலும் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இது தான். பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லாவே ராஜா